வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நம் தேசப்பிதாவை கொன்றொழித்த மதவாத RSS இயக்கத்தின் 100 ஆண்டுக்கு அஞ்சல் தலையும் நினைவு நாணயமும் வெளியிடுவதாக என்று முதலமைச்சர் கண்டனம். நாட்டின் தலைமை பொறுப்பில் இருப்பவரே அஞ்சல் தலை வெளியிடும் அவல நிலையில் இருந்து இந்தியாவை மீட்க உறுதிமொழி ஏற்போம் என்றும் பதிவு. பருவமழை தொடங்க உள்ள நிலையில் நேரடி நெல் கொள்முதல் மற்றும் சேமிப்பு கிடங்கு குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை. காணொலி மூலம் நடைபெற்ற ஆலோசனையில் நாகை, திருவாரூர் உள்ளிட்ட டெல்டா மாவட்ட ஆட்சியர்கள் பங்கேற்பு. கரூர் கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் விசாரணையை தீவிரப்படுத்தியது உள்துறை அமைச்சகம். தவேக தலைவர் விஜய்க்கான ஒய் பிரிவு பாதுகாப்பு செயல்பாடுகள் குறித்து அதிகாரிகளிடம் விளக்கம் கேட்டதாக தகவல். கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பாக தவேக தலைவர் விஜய் மீது வழக்கு பதிவு செய்யாதது ஏன்? தமிழக காவல்துறை மெத்தனமாக நடந்து கொள்வது அதிர்ச்சி அளிப்பதாகவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் விமர்சனம். விஜயை கூட்டணிக்குள் இழுக்க வேண்டும் என்பது அதிமுக பாஜகவின் நோக்கம் இல்லை, வாக்குகளை பிரிக்க வேண்டும் என்பதே. RSS பிடியில் உள்ள விஜய் அவர்கள் சொல்வதை மட்டுமே பேசுவதாகவும் திருமாவளவன் விமர்சனம். பாஜகவை தனது எதிரி என்று விமர்சித்து வரும் விஜய் எப்படி பாரதிய ஜனதாவின் பிடியில் இருப்பார்? திமுக உள்ளிட்ட கட்சிகளுக்கு நயினார் நாகேந்திரன் கேள்வி. செந்தில் பாலாஜி அவசரமாக பதற்றத்தோடு செய்தியாளர்களை சந்தித்தது ஏன் என்று முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் கேள்வி. மக்கள் மீது நம்பிக்கையுள்ள அரசு உயர் அதிகாரிகளை வைத்து திமுக அரசு தங்களை காப்பாற்றிக் கொள்ள முயற்சிப்பதாக குற்றச்சாட்டு. திமுக பயப்படுகிறது என்று கூறுவதற்கு இந்தியாவில் எந்த கட்சிக்கும் அருகதை கிடையாது. கனிம வளத்துறை அமைச்சர் ரகுபதி காட்டம். பாமக இளைஞரணி தலைவராக GK மணியின் மகன் தமிழ்குமரனை நியமித்து ராமதாஸ் அறிவிப்பு. அன்புமணியின் கடும் எதிர்ப்புக்கிடையே நியமன கடிதத்தை வழங்கினார். இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு பதவி வழங்கிய போது தமிழ்குமரனுக்கு மிரட்டல் விடுத்தார் அன்புமணி. தமிழ்குமரனுக்கு பிறகு இளைஞரணி தலைவராக முகுந்தன் நியமிக்கப்பட்ட போதும் அன்புமணி எதிர்ப்பு தெரிவித்ததாகவும் ராமதாஸ் பேட்டி. இரண்டு நாள் பயணமாக இன்று ராமநாதபுரம் செல்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். நாளை நடைபெறும் அரசு விழாவில் முடிவுற்ற பணிகளை தொடங்கி வைத்து நலத்திட்ட உதவிகளை வழங்குகிறார். முதலமைச்சர் வருகையொட்டி ராமநாதபுரம் மாவட்டத்தில் இன்றும் நாளையும் ட்ரோன்கள் பறக்க தடை. மதுரை மாவட்டத்திலும் ட்ரோன்கள் பறக்க தடை விதித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவு. டெல்லியில் உள்ள காந்தி நினைவிடத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மலர் தூவி மரியாதை. குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் மற்றும் மத்திய அமைச்சர்கள் காந்தி நினைவிடத்தில் மரியாதை. தேசப்பிதா மகாத்மா காந்தியடிகளின் 157வது பிறந்த நாள் நாடு முழுவதும் கொண்டாட்டம். டெல்லி ராஜ்காட்டில் உள்ள நினைவிடத்தில் மலர்களை தூவி மரியாதை செலுத்தினார் பிரதமர் நரேந்திர மோடி. தைரியமும் எளிமையும் பெரிய மாற்றத்திற்கான கருவிகளாக மாறும் என்பதை நிரூபித்தவர் மகாத்மா காந்தி. விக்சித் பாரத் திட்டத்தில் அவரது பாதையை தொடர்ந்து பின்பற்றுவோம் என்றும் காந்தி ஜெயந்தியையொட்டி பிரதமர் மோடி வாழ்த்து பதிவு. பக்தி, ஞானம் மற்றும் தைரியம் ஆகியவை எப்பொழுதும் நம்மை வழிநடத்தட்டும். நாட்டு மக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி விஜயதசமி வாழ்த்துக்கள்.
மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூரில் விமர்சையாக நடைபெற்ற RSS மெகா தசரா பேரணி. நூற்றாண்டு விழாவையொட்டி நடைபெற்ற நிகழ்ச்சியில் மோகன் பகவத், முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் உள்ளிட்டோர் பங்கேற்பு. மகாத்மா காந்தியின் 157வது பிறந்தநாள் விழா கோலாகலம். சென்னை எழும்பூர் அரசு அருங்காட்சியகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த காந்தியின் உருவப்படத்திற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை. காங்கிரஸ் கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நலம் விசாரித்தார் பிரதமர் மோடி. பெங்களூரு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள கார்கேவுக்கு நேற்று பேஸ்மேக்கர் பொருத்தப்பட்ட நிலையில் நலம் விசாரிப்பு. தீவிரவாதம் உள்ளிட்ட எந்த பிரச்சனைகளையும் எதிர்கொண்டு தீர்வு காணும் திறன் இந்தியாவிடம் உள்ளது. இந்தியா விரும்பினால் எப்பொழுதும் எங்கேயும் எப்படியும் பாகிஸ்தானை சேதப்படுத்த முடியும் என்றும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் திட்டவட்டம். விஜயதசமியை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு பிரசித்தி பெற்ற கோயில்களில் வித்யாரம்பம் நிகழ்ச்சி. பெற்றோர்கள் தங்களது குழந்தைகளை அழைத்து வந்து அரிசியில் ஆ எழுதி கல்வியை துவங்கினர். காரைக்கால் அடுத்த திருநள்ளாறில் காந்தி ஜெயந்தியையொட்டி ₹1 வேட்டி விற்பனை. காதி வேட்டியை வாங்க அலைமோதிய மக்கள் கூட்டம். சென்னை டிஜிபி அலுவலகம் அருகே பொதுமக்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்தும் வகையில் பைக் ரேஸில் ஈடுபட்ட விவகாரம். இளைஞர்கள் 5 பேர் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்து நடவடிக்கை. திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் சுவாமி தரிசனத்திற்காக குவிந்த பக்தர்கள். அதிகப்படியான வாகனங்கள் அணிவகுத்ததால் மலைப்பாதையில் கடும் போக்குவரத்து நெரிசல். சென்னை ராதாகிருஷ்ணன் சாலையில் உள்ள அமெரிக்க தூதரகத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல். மின்னஞ்சல் மூலம் விடுக்கப்பட்ட மிரட்டலை அடுத்து மோப்பநாய் உதவியுடன் போலீசார் தீவிர சோதனை. புதுச்சேரி காரைக்காலில் அனைத்து பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கும் நாளை விடுமுறை அறிவிப்பு. கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தகவல். தூத்துக்குடி புல்லாவெளி கடற்கரையில் இருந்து இலங்கைக்கு பீடி இலைகள் கடத்த முயற்சி. சரக்கு வாகனங்களில் கொண்டுவரப்பட்ட ₹80 லட்சம் மதிப்பிலான பீடி மூட்டைகளை கைப்பற்றி கியூ பிரிவு போலீசார் விசாரணை. சென்னையில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு ₹560 குறைந்து ₹87,040 விற்பனை. 1 கிராம் தங்கம் ₹70 குறைந்து ₹10,880 விற்பனை. அரியலூரில் பழமை வாய்ந்த கோதண்ட ராமசாமி கோவிலில் 83 ஆண்டுகளுக்கு பிறகு விமர்சையாக நடைபெற்ற தேர் திருவிழா. வடம் பிடித்து இழுத்து தேரோட்டத்தை தொடங்கி வைத்த போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர். குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோவிலில் தசரா திருவிழா கோலாகலம். சிகர நிகழ்ச்சியான சூரசம்ஹாரத்தை காண குவிந்து வரும் பக்தர்கள் கூட்டம். ஆயிரக்கணக்கான பக்தர்களின் கலை நிகழ்ச்சிகளுடன் களை கட்டியது குலசை தசரா திருவிழா. பல்வேறு அம்மன் வேடம் தரித்த பக்தர்கள் ஆக்ரோஷமாக ஆடிய நடன காட்சியை கண்டு மக்கள் மெய்சிலிர்ப்பு.
குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோவிலில் தசரா திருவிழாவை முன்னிட்டு பாதுகாப்பு பணியில் 4000 போலீசார் குவிப்பு. பக்தர்கள் வசதிக்காக 350 சிறப்பு பேருந்துகள் இயக்கம்.